பிரபல ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் என தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி காஞ்சிபுரத்தில் வசூல் ராஜா என அழைக்கப்படும் ராஜா என்ற ரவுடியாக இருந்தார். இவர் மீது 27 வழக்குகள் உள்ளன. இதில் 4 கொலை வழக்குகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இன்று அவர் திருக்காலிமேடு பகுதியில் உள்ள ரேஷன் கடை முன்பு நின்று இருந்த பொழுது இவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு இவர் கொலை செய்யப்பட்டார். இவர் மீது நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. காவல்துறை இதுவரை இது குறித்து உறுதியான தகவல் எதுவும் அளிக்கவில்லை. அதாவது காஞ்சிபுரம் நகரில் ராஜா என்ற வசூல் ராஜா என்பவர் ரவுடியாக இருந்து வந்த சூழ்நிலையில் இவர் கடைகளை மிரட்டி, அதாவது பெரிய பெரிய தொழிலதிபர்களை மிரட்டி பணம் வசூலிப்பது மற்றும் கொள்ளை ஆகிய வழக்குகள் இவர் மீது நிறைய உள்ளன. சுமார் 27 வழக்குகள், அதில் 4 கொலை வழக்குகள் உள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் கூறுகிறது. இந்த சூழ்நிலையில் இவர் மீது ஏற்கனவே தாக்குதல்கள் நடைபெற்று இவர் தப்பித்து வந்த சூழ்நிலையில் இன்று திருக்காலிமேடு பகுதியில் உள்ள ரேஷன் கடை முன்பு இவர் இருந்தபோது இவர் தாக்குதல் உள்ளாக்கப்பட்டு இவர் கொலை செய்யப்பட்டார். அங்கிருந்த மக்கள், குடியிருப்பு வாசிகள் ஏதோ வெடி சத்தம் கேட்டது என வெளியே வந்து பார்த்தபோது வீச்செறிவாளை எடுத்துக்கொண்டு ஒரு இளைஞர் ஓடியதாக அப்பகுதி வாசிகள் தெரிவிக்கின்றனர். காவல்துறையினர் உறுதியாக நாட்டு வெடிகுண்டு என கூறவில்லை. ஆனால் வெடி சத்தம் கேட்டு அவர் இறந்ததால் நாட்டு வெடிகுண்டு வீசி அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. அவருடைய பிரேதத்தை காவல்துறையினர் கைப்பற்றி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். பிரபல ரவுடியாக இருந்த வசூல் ராஜா என்கிற ராஜா திருக்காலிமேடு பகுதியில் கொலை செய்யப்பட்டது இங்கு பரபரப்பாக காணப்படுகிறது. சமீபகாலமாக ஏற்கனவே கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு பிரபல ரவுடியாக இருந்தவர் வெளிநாட்டில் தற்கொலை செய்து இறந்து போனார். அதிலிருந்து காஞ்சிபுரம் மாவட்டம் சில 2 வருடங்களாக வசூல் ராஜாவும் இன்னொரு தரப்பினரும் கொள்ளை உள்ளிட்ட ஈடுபட்டிருந்த சூழ்நிலையில் இன்று வசூல் ராஜா மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டுள்ளார். கிருஷ்ணவேணி. முழுமையான விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.